இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை குறித்து சொன்னதான அந்த ஓமைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த பிரகாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 47வது வசனம் முதல் 50வது வசனம் வரைக்கும் ஒரு ஓமை இருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து கொண்டு வாரிக்கொள்ளும் ஒரு வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அது கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை ஒரு வலைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு இடத்துல அந்த இடத்தை வலைக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். அந்த வலையிலே வாரிக்கொள்கிறதான மீன்கள் அனைத்தும், அது நல்ல மீனும் இருக்கும், அதில் செத்த மீனும் இருக்கும், அதே நேரத்தில் அதில் ஆகாத மீனும், உணவுக்கு தகாத மீனும் இருக்கும். இப்படியாக எல்லா மீன்களையும் சேர்த்து தான் அந்த வலை வாரிக்கொள்ளும். இதே போலதான் ஆண்டவருடைய வருகை நாளிலையும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளையும் நடக்கும். எல்லாவரையும் சேர்த்து அவர் வாரிக்கொண்டு போவார். ஆனால் அதற்கு பிற்பதாக ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. அதான் என்ன காரியம்? அது நிறைந்த போது அதை கரையில் எடுத்து உட்கார்ந்து நல்லவைகளையும் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது. நல்லவைகளிலிருந்து ஆகாதவைகளை பிரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இன்னைக்கு நான் எந்த பக்கத்தில் இருக்கிறவனா நான் காணப்படுகிறேன்? நல்லவைகள் நல்ல கூடையிலே நான் காணப்படுவனா, இல்லை பிரித்து வைத்ததான அந்த ஆகாத கூடையிலே நான் காணப்படுவேனா? ஒரு கேள்வியை இன்னைக்கு நமக்குள்ளாகவே நாம் எழுப்பிக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது வெள்ளாடுகளை குறித்தும் செம்மறியாடுகளை குறித்தும் ஆண்டவர் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் பிரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஓமையாக சொல்கிறார். நியாயத்தில் நாளில் ஆண்டவருடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமா மாட்டோமா என்பதை குறித்துதான ஒரு கேள்வி, ஒரு எச்சரிப்பு எப்போதும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் ஓடிக்கொண்டிருக்கிறதான இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே எப்போது நான் ஆண்டவருடைய வலது பாரசத்தில் இருக்கிறவரா, நான் ஆண்டவரோடு கூட பரலோகத்தின் மேன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு சிந்தை, ஒரு எண்ணம் எப்போது எனக்குள்ளாக இருக்க வேண்டும். நிஜமாகவே இன்னைக்கு நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. நான் ஆண்டவருடைய கூடையில தான் நான் இருக்கிறேனா, ஆண்டவருடைய கூடாரத்துல தான் நான் இருக்கிறேனா என்பதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். ஆகாதவர்களும் பொல்லாதவர்களுமாய் பிரிகிறார்கள். இன்னைக்கு வேதவசனம் நமக்கு இன்னைக்கு அனைவருடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்றால், பொல்லாதவர்கள் அவருடைய சிந்தனையில பெருகி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாக வசனம் சொல்லுகிறது? கிருபை பெறுவதனால் பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் நாம் நிறைய பாவம் செஞ்சால் ஆண்டவர் என் மேல நிறைய கிருபை வைப்பார். இப்படியாக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நாம் தம்முடைய கிருபையினால நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மறுபடியும் அந்த பாவத்தில் விழக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கிருபை பெருகும்படி நான் இன்னும் பாவம் செய்யணும் சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அது அல்ல கிருபை. நான் உன்னை மீட்டெடுத்து உன்னை பரலோகத்திற்குரிய புத்திரனா நான் வைத்திருக்கிறேனே, அதுதான் கிருபை. அந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையை நீ உணர்ந்தவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்னை காத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் வசனத்தில் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நம்ம சர்ச்சைக்கு போறோம், ஒருவேளை நம்ம ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கலாம், நம்ம என்ன செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் ஆகாதவர்கள் என்று தள்ளப்படுவதற்கு ஒரு நிமிடம் ஆகாது. கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரை நம்மளோட ரட்சிப்புகளாக இருந்திருப்போம். ஒரு சின்ன ஒரு செயல் நிமித்தமாக கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட வழி போவோம். ஆனால் அப்போ ஏசப்பா வந்துட்டாங்கன்னா நம்ம கைவிடப்பட்டு போவோம். ஆனால் அந்த கொஞ்ச நாளில் மனம் திரும்பியவர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அவ்வளோ நாள் அவங்க துன்மார்க்கத்தில் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய வருகையில் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்புகிற வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோமா, இல்லை கைவிடப்பட்டவர்களாய் ஆகாது என்று தள்ளினவர்களாய் நம்ம இருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். பவுல்
பவுலே அவ்வளவு ஊழியத்தை வைராக்கியமாக செய்த அந்த பவுலே சொல்றாரு, நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் எச்சரிக்கையாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கும்? நம்ம இடத்துல ஒரு எச்சரிப்பு காணப்பட வேண்டும். நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் எச்சரிப்போடு கூட இருக்கணும். ஆண்டவருடைய வலையில சேர்த்து கொள்ளப்படும் போது நல்ல கூடையிலே போய் இருக்கிறதான பரலோக ராஜ்யத்தின் கூடையிலே போய் இருக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ நான் என்னை அர்ப்பணிக்கணும். அந்த ஒரு சிந்தை எப்போ எனக்குள்ளாக காணப்படணும். பிரியமானவர்களே, பெயர்பட்ட அந்த ஊழியக்காரனே அப்படி சொல்வார் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்க. இங்கும் அங்குமாக நம்முடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. அசையாமல் உறுதியாக ஒரே இடத்துல ஏசப்பா தான் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு உறுதியாய் வாழுகிறவர்கள் நாம் காணப்படணும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நாம கேட்ட இந்த வார்த்தைகளின் மூலமாக நம்ம ஏற்றுக்கொள்வாராக. அந்த வலையில் இருந்தால் மட்டும் போதாது, வலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் போது உண்மையாக சரியான இடத்திற்கு செலவுகளாக இருக்கு. இன்னைக்கு நம்ம வலையில் இருக்கிறோம், வலையில் இருக்கிறத குறித்து நம்ம சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் உண்மையான சந்தோஷம். பிரித்து எடுக்கும் போது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குடைய சுதந்திரவாரங்களாக மாற்றப்படும் போதுதான் அதுதான் உண்மையான சந்தோஷம். பாவத்தை விட்டு விடுவோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆகாதவர்களாய் தள்ளப்படாதபடிக்கு பிரிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் உதவி செய்ய, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் ஒரு தேவதூர்களை போல மகிமையுள்ளவர்களாய் மாற்றப்படும்படியாக ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா சுவாமி உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, இன்னைக்கு எங்களோடு பேசுகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, அப்பா, நாங்கள் பிரிக்கும் போது ஆண்டவரே நல்ல நிலத்தில் இருக்கிறவர்களா ஆண்டவரே சப்பா நல்ல மீன்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இதாமே அப்படி உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இதயத்திலும் இது பேசுங்கப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் துன்மார்க்கத்தின் மத்தியில் ஆண்டவரே கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு துன்மார்க்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம், விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கடைசியில் கைவிடப்பட்டவர்களாய் பிரிக்கும் போது ஆண்டவரே சப்பா ஆகாது தள்ளப்பட்டவர்களாய் ஆண்டவரே புறம்பே தள்ளாதபடிக்கு தன்னுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ளவர்களாக நீர் அவர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் உண்மையாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு ஒரு மாற்றம் அவர்களுக்கெல்லாம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த ஆத்துமாவை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நசரேயனாகிய இயேசுவின் நாமம் அவர்களை தொடட்டும் சுவாமி. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.